கேரளா தண்ணி நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் முடியெல்லாம் நாசமாயிடுச்சு. ரொம்ப ஃப்ரிஸி ஆயிடுச்சு ஆயில் எதுவும் வைக்காம. அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஹேர் பேக் தான். இன்னைக்கு ஹேர் பேக்கா இல்லாம ஆயில் மசாஜ் தான் பண்ண போறேன். அதுக்கு எப்பவும் போல தான் பாத்திரத்தில நல்லெண்ணெய் 1 கப் ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்துட்டு மிளகு அது ஒரு 10 மிளகு எடுத்திருப்பேன். அதே மாரி வெள்ளை பூண்டும் தோல் உரிச்சதும் ஒரு 10 பூண்டு. இதெல்லாம் இந்த ஆயில்ல மைல்டான ஒரு சூட்ல நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நல்லா ப்ரவுன் கலர்ல ஃப்ரை ஆகியிருக்கும். இத அப்படியே எடுத்து கூட சாப்பிடலாம். இந்த பூண்டு சில பேர் சாப்பிடுவாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா பாப்பாவும் நானும் நல்லா ஹேர்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு, ஒரு 1 ஹவர் கிட்ட அத அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஹேர் ரொம்ப சூப்பரா இருக்கும் முடி. நீங்களும் வீட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு முடி ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு, ரஃப்பா இருக்கு நான் ஃபீல் பண்றேன்னா, இந்த மாரி ஆயில் மசாஜ் பண்ணுவேன். ஜாஷிகாக்கு ஆனா இது எதுவுமே பிடிக்காது. 1 ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாப்பா ஹேர் இப்படி தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க.